ஸ்னேகால போனதும் என்னை பத்தின டீட்டெயில்ஸ் கேட்டாங்க. ஒண்ணு விடாம என் வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னேன். அதெல்லாம் சொல்ல சொல்ல என் மனசுல ஒரு தெளிவு ஏற்பட்ட மாதிரி இருந்துச்சு. அவங்க ஏதாவது அட்வைஸ் பண்ணாங்களா? எந்த அட்வைஸும் அவங்க பண்ணல. என்ன பேச விட்டுட்டு பொறுமையா கேட்டுட்டு இருப்பாங்க. அதுலயே என் மனசு பாரமெல்லாம் குறைஞ்ச மாதிரி இருந்தது. அதே சமயம் வாழணுன்ற ஆசையும் வந்துச்சு. எனக்காக இல்லைனாலும் என் குழந்தைக்காகவாவது வாழணுன்ற முடிவுக்கு வந்தேன். இனிமே என் புருஷனை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை. அதே மாதிரி காலம் பூரா மற்றவங்களுக்கு பாரமா இருக்கிறதும் சரியில்லை. அதனால என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டேன், எனக்கு ஏதாவது வேலைக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு. அவங்க தான் இந்த பெசன்ட் நகர் வேலை பத்தி சொன்னாங்க. போய் பார்த்தேன், பேசினேன். அவங்களும் சைவ பிள்ளைதான். 2 பேருக்கும் டேர்ம்ஸ் ஒத்து போச்சு. சரின்னு அக்செப்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். சாரி அத்தை, நாங்க ஏதாவது தப்பா பேசியிருந்தா எங்களை மன்னிச்சிடு. சமையல் வேலைக்கு போலான்னு உனக்கு எப்படி மனசு வந்தது? சமையல் வேலையும் நர்ஸ் மாதிரி தான், ஒரு எசென்ஷியல் சர்வீஸ். நலபாகம் தான் நம்ம வாழ்க்கையில கத்துக்க வேண்டிய முதல் பாகம். மத்ததெல்லாம் 2ஆம் பாகம் தான். ஷபாஷ். எல்லார் வயிறு நிறையணும்னா யாராவது ஒருத்தர் சமையல் அறையில வேகணும் இல்லையா? ஒர்க் இஸ் வர்ஷிப். எந்த வேலையா இருந்தாலும் தன் கையே தனக்கு உதவிங்கிற உன்னோட முடிவை நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன். ஆனா யார்கிட்டயுமே சொல்லாம திடுப்புன்னு ஏன் இப்படி கிளம்புற? சொல்லியிருக்கலாம். ஆனா உடனே எல்லாரும் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. வேணும் வேண்டாம், ஐயோ பாவம் இருந்துட்டு போட்டுமே, இப்படி எல்லாம் பேச்சு வரும். ஒருவேளை என் மனசே மாறிட்டா? அதனாலதான் கிளம்புற வரைக்கும் யார்கிட்டயுமே சொல்ல வேண்டான்னு இருந்துட்டேன். மாமா வாமா வா. நான் போயிட்டேன் மாமா, டியூட்டியில ஜாயின் பண்ணணும். கேட்டு இருந்தேன். முன்னெல்லாம் இது ஐசிஎஸ்ன்னு சொல்லுவா, இப்ப ஐஏஎஸ் ஆயிடுது. புரியலையா? முன்னெல்லாம் இந்தியன் குக்கிங் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தது, இப்ப இந்தியன் அடுப்படி சர்வீஸ் ஆயிடுது. ஐஏஎஸ் கார யாரான்னு கேட்டா அடிக்க வருவா. இப்பெல்லாம் தமாஷா எடுத்துக்கிறது இல்ல, சீரியஸா எடுத்து விடுறா. நமஸ்காரம் பண்றேன் மாமா. சிவமா இருமா. என்ன நீங்க மாடியில இருந்தது எனக்கு அப்பப்போ நல்லா பொழுது போச்சு. நான் போயிட்டுறேன். ஒரு நிமிஷம் இருமா. Shanbagam, you have taken a bold decision. Sneha has done a good job. உன்னுடைய திங்கிங் ஃபேக்கல்ட்டியை ஒர்க் பண்ண வச்சிருக்கா. மனுஷாளுக்கு எல்லாத்தையும் விட தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியமா. அது இப்போ உனக்கு வந்திருக்கு. இனிமே உனக்கு வாழ்க்கையில தோல்வியே இல்லை. என்ன மாமி இதெல்லாம்? ஒன்றும் இல்லை, ஒரு பிளவுஸ் பீஸ், தேங்காய், வெத்தலை பாக்கு, பூ எடுத்துக்குமா. பை வச்சிருக்கியா? வச்சிருக்கா. அது சில பேர் ஆத்துல வெத்தலை பாக்கு சீவெல்லாம் தட்டில் வச்சு கொடுத்தா எடுத்து போறவான இடுப்புலையா கட்டிட்டு போவா. அதுக்காக தான் பை வைக்கிறது. அதுல ஒரு அனுகூலமும் இருக்கு. என்னன்னு கேளு, தட்டை விட்டுட்டு போங்கோ அப்படின்னு ஒரு க்ளூ இருக்கு இல்லையா? அறிவு இருக்கு உங்களுக்கு. அத்தை, வெளியூர்னா அடிக்கடி லெட்டர் போடுன்னு சொல்லலாம். நீ உள்ளூர்ல தானே இருக்க போற, அடிக்கடி போன் பண்ணிட்டு அத்தை. ஆமா, இது என்ன வண்டி அத்தை? தெரியாதா? இதான் மாருதி வேன். நான் வெளியே போறதுக்கு வரத்துக்கு, அப்புறம் கரிகா வாங்க, மளிகை சாமான் வாங்க, எல்லாத்துக்கும் இதையே யூஸ் பண்ணிக்கோ சொல்லிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த வண்டி ஏன் கண்ட்ரோல். அத்தை, முடிஞ்ச மாசத்துக்கு ஒரு தடவை இங்கே சமையல் பண்ண வந்துட்டேன். அண்டர் சேம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். டிவி பார்க்கலாம், 2 வேளை சாப்பாடு, காஃபி, டிஃபன் எல்லாம் உண்டு. போனஸா எல்லாரும் திட்டலாம், பட் நோ பேமெண்ட். அத்தை, ரோஜா எங்க காணோம்? ஐயோ குழந்தை காணுமே. ரோஜா 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 எங்க இருக்க? ரோஜா 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 எங்க இருக்க? ரோஜா ரோஜா நீ உள்ள எங்க காணோம்? நீ தெரியாம இருக்க மாட்டே. நாங்க போய் பார்த்துட்டு வரோம். எங்க போய் சொல்லுங்க. ரோஜா 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 எங்க இருக்க? அத்தை ரோஜா கிச்சன்ல இல்ல. உள்ள மாடில இருக்க. வந்து பாத்துட்டு
உட்காந்துருக்கடி சனியன் சனியன் பீதியை கிளப்பி விட்டுட்டு. உனக்கு எப்போ எது வேணுனாலும் எனக்கு ஃபோன் பண்ணு. விஷ் ஆல் தி பெஸ்ட். இதில் 1000 ரூபா இருக்குது, செலவுக்கு வச்சுக்கோ. எதுக்கு பிரேமி இதெல்லாம்? எனக்கு தான் சம்பளம் வருமே. முதல் மாதம் சம்பளம் வர வரைக்கும் என்ன பண்ணுவேன்? பரவாயில்ல, வச்சுக்கோ. தேங்க்யூ பிரேமி, நான் வரேன். நான் எப்போதும் தப்பாவே நினைச்சிட்டு இருந்துட்டேன். நீ ரொம்ப நல்லவ பிரேமி. வரேன் வரேன். ம் 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 அக்கா, ம் நான் அப்புறமா பேசுகிறேன். என்ன? அந்த பொண்ணு வந்திருக்கா. எந்த பொண்ணு? அதான்க்கா, கார்த்தியோட லவர் சங்கீதா. வணக்கம். ம் நீ தான் சங்கீதாவா? என்ன விஷயம்? என் தம்பியை பார்க்கணுமா? ஏய் ஏந்திர. நீங்க தான் என்ன காப்பாற்றணும். என்ன ப்ராப்ளம்? வீட்டை விட்டு வந்துட்டேன். எது? வீட்டை விட்டு வந்துட்டியா? ஓடி வந்துட்டேன்னு சொல்லு. ம் சொல்லு. அப்படித்தான் எல்லாரும் சொல்லுவாங்க. யார் எடுத்த முடிவு இது? ஏண்டா எல்லாம் உன் மேல தானா? இல்லக்கா. இது நானா எடுத்த முடிவு தான். எந்த தைரியத்துல நீ டிசைட் பண்ண? நீங்க எங்களை கைவிட மாட்டீங்க, எப்படியும் காப்பாத்திடுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை தான். நீங்க ரொம்ப நல்லவங்க. இந்த ஐஸ் வைக்கிற வேலையெல்லாம் வேண்டாம். யாரை கேட்டு லவ் பண்ண, இப்ப யாரை கேட்டு வீட்டை விட்டு ஓடி வந்திருக்க? நீ பண்ணிருக்கிறது எவ்வளவு பெரிய குத்தம் தெரியுமா? போலீஸ் கேஸ் ஆயிடும். எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. ஆனா இனிமேலும் என்னால் அந்த வீட்டில் இருக்க முடியாது. அதான் துணிஞ்சு வெளியே வந்துட்டேன். இதுக்கு பேர் துணிச்சல் இல்லை, பைத்தியக்காரத்தனம். இதனால ஏற்படக்கூடிய விளைவுகளை நீ நினைச்சு பாத்தியா? இத்தனை நாள் அந்த வீட்டில் என்னை எப்படி சித்திரவதை பண்ணாங்க, எப்படி கொடுமைப்படுத்தினாங்கன்னு உங்களுக்கு தெரியறதுக்கு நியாயம் இல்லை. என்ன அடிச்சு கொடுமைப்படுத்தினா கூட பரவாயில்ல, ஆளுங்களை விட்டு கார்த்திய அடிச்சதுக்காக நான் எங்க அப்பா கொடுக்கிற தண்டனை இது. தண்டனை கொடுக்க நீ யாரு? சட்டம், கோர்ட்டு, ஜட்ஜு யாருமே எங்க அப்பா பண்ற அநியாயத்துக்கு தண்டனை கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. ஏன் ஆண்டவன் இருக்கான்? எம்கே முதலியாருன்னா அந்த ஆண்டவன் கூட முன்ன பின்ன யோசிக்கிறாரே. இந்த கொடுமையெல்லாம் பார்த்துக்கிட்டு உங்க அம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? எனக்கு அம்மா இல்லை. ஐ எம் சோ சாரி. இனிமேலும் நான் அந்த வீட்டில் இருந்தேன்னா என்ன அடிச்சே கொண்டு போட்டுடுவாங்க. எப்ப அடிச்சா செத்துடுவேன்னு பயப்படுறியோ அப்போ உங்க அப்பா பேச்ச கேட்டுக்கிட்டு அவர் பார்த்து வைக்கிற பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க. காதலிக்க துணிஞ்சவளுக்கு எதையும் தாங்கிக்கக்கூடிய தைரியம் இருக்கணும், இல்லைன்னா காதலிக்கவே கூடாது. பிரேமி, கார்த்தி உங்களை பற்றி நிறையவே என்கிட்ட சொல்லியிருக்கான். ஆனால் என்னை பற்றி அதிகமாக உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். சாகிறதுக்கோ அடி உதைக்கு பயந்துக்கிட்டோ நான் வீட்டை விட்டு வெளியில் வரல. எங்கள் அப்பா எதுக்கும் துணிஞ்சவருன்னு
உங்களுக்கே தெரியும். அப்படிப்பட்டவரையே எதிர்த்து நான் வீட்டை விட்டு வெளியில வந்திருக்கேன்னா நான் எந்த அளவுக்கு துணிஞ்சிருக்கேன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். நீ என்னதான் சொன்னாலும் வாட் யூ ஹேவ் டன் இஸ் நாட் கரெக்ட். நீ திரும்பவும் வீட்டுக்கே போ. உங்க அப்பாவை பார்த்து பேசி அவரை கன்வின்ஸ் பண்ணி உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ஓகே? இல்ல, நான் போக மாட்டேன். இனிமே அந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டேன். கட்டாயப்படுத்தி என்ன இங்கிருந்து போக சொன்னீங்கன்னா ஏதாவது ட்ரெயினுக்கு அடியில தலையை கொடுத்து தற்கொலை செஞ்சுக்குவேன். ப்ளீஸ்க்கா, அவ வேற என்னக்கா பண்ண முடியும்? லவ் இன் ஹேஸ்ட் அண்ட் ரிப்பன்ட் இன் லீஷர் அப்படிங்கிற மாதிரி கண்மூடித்தனமாக நீங்களே லவ் பண்ண வேண்டியது. அப்புறம் ஏதாவது பிரச்சனைன்னு வரும்போது பூச்சி மருந்து, தூக்கு கயிறு, தண்டவாளம் தேட வேண்டியது. டிஸ்கஸ்டிங், அப்சல்யூட்லி டிஸ்கஸ்டிங். அப்படியெல்லாம் பேசாதக்கா. நாங்க 2 பேருமே ஒன்னதான்க்கா நம்பி இருக்கோம். நீங்களே எல்லா முடிவையும் எடுத்துட வேண்டியது. கடைசியில் ஒன்றை தான் நம்பி இருக்கேன்னு சொன்னால் என்னடா அர்த்தம்? இதை பாருங்க பிரேமி, லெட் மீ ப்ராமிஸ் a few things. நீங்க மட்டும் எனக்கு இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி எல்லா விஷயத்துக்கும் நான் கட்டுப்படுறேன். 2வது, காலம் பூரா கார்த்தியை தவிர வேற யாரையும் நினைக்கவும் மாட்டேன், வேற யாரோட வாழவும் மாட்டேன். அண்ட் ஐ மீன் இட். நான் இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் என் மேல் நம்பிக்கை வரலன்னா, இஃப் யூ சோ வெரி டிட்டர்மின், நான் போறேன். அப்போ கூட வீட்டுக்கு இல்லை, வேற எங்கேயாவது போறேன். நெல்லு. உங்க அப்பாவை எதிர்த்து நிற்கிறது ஒரு யுத்தம் மாதிரி, a sort of a war. அதுக்கு துணிஞ்சிட்டேன்னு சொல்றியா? ஆமா, நான் துணிஞ்சிட்டேன். இது துணிச்சல் இல்லை, பயத்தினால வந்த அசட்டு தைரியம். இல்ல, பயம் மறத்து போச்சு எனக்கு. ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. இப்ப எடுத்த முடிவுல தீர்மானமா விடாப்புடியா நிப்பியா? கம் வாட் மே? எஸ், கம் வாட் மே. இன்னொரு கேள்வி. உங்க அப்பாவுக்கு கோபம் வந்து அந்த கோபத்தை என் தம்பி மேல காட்ட ஆரம்பிச்சு அதனால அவன் உயிருக்கு ஆபத்து ஏற்படுற நிலைமை ஏற்பட்டா அப்ப நீ என்ன பண்ணுவ? இட் இஸ் இமேஜினரி, ஹைப்போதெட்டிக்கல். எஸ், ஹைப்போதெட்டிக்கல் தான். அப்ப நீ என்ன பண்ணுவ? இப்படி எல்லாம் கேள்வி கேட்டீங்கன்னா ஐ ஹவ் நோ ஆன்சர். நோ ஆன்சர் இஸ் ஆல்சோ an ஆன்சர். சரி, இப்படி போட்ட ட்ரெஸ்ஸோட கிளம்பி வந்திருக்கியே, மாத்து ட்ரெஸ் வேணும்னா நீங்க கொடுக்க மாட்டீங்களா? அக்கா, ஒரு நிமிஷம். அவளை வீட்டோட வச்சுக்கிறதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு அம்மா சொல்றாங்க. உன்கிட்ட நேரடியா சொல்றதுக்கு தயக்கமா இருக்கான். கீதாச்சாரத்தில் சொன்ன மாதிரி எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது, எது நடக்க இருக்கிறதோ அது நன்றாகவே நடக்கும். ஆனா பிரேமி, பொண்ணை பொறுத்த வரைக்கும் புதுசு புதுசா பூதம் மாதிரி பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு, தினத்துக்கு ஒண்ணு. ஆமாம் ஆமா, ஜான் நேர்னா முழம் சறுக்குது. ஏதோ செண்பகத்தியோட லைஃப் ஒரு வழியா செட்டில் ஆச்சே நினைச்சு நிம்மதியா பெருமூச்சு விடலாமேன்னு பார்த்தா பேரடி ஆட்டம் இப்ப இந்த பொண்ணு வந்து நிக்கிறா. ஓ, கரெக்ட். எப்போ வரும்னு தெரியலையே. அவ தான் வீட்டுக்கே போக மாட்டேன் அடம் பிடிச்சா நான் என்ன பண்றது சொல்லுங்க? இந்த பொண்ணு இந்த வீட்டில் தான் இருக்கான்னு
அவ அப்பாக்கு தெரிஞ்சதுன்னா நேரா போலீஸோட இங்க வந்துருவாளே, கிரிமினல் கேஸ் ஆயிடும். வக்கீல் எதுக்கு இருக்க? நீ போய் அந்த கேஸ் எடுத்து ஆர்கியூ பண்ண வேண்டியது தானே. கரண்ட் வந்துருத்தா பாருமா. மாமா, ஒரு மாரல் சப்போர்ட்டுக்காக கேட்குறேன். அந்த பொண்ணை இங்கேயே தங்க வச்சுக்கிட்டா அதனால தப்பு இல்லைன்னு நீங்களும் ஃபீல் பண்ணுறீங்களா? வயசு பிரகாரம் அந்த பொண்ணு மேஜரா இருக்கிற பட்சத்துல இவ லவ் பண்றான்னு தெரிஞ்சுட்டு அந்த ஆத்துல இருக்கவாள்லாம் இவளை ரொம்பவே கொடுமைப்படுத்துறாங்கிற பட்சத்துல சினிமாத்தனம் இல்லாம இந்த பொண்ணு நிஜமாவே ஆத்மார்த்தமா நிஷ்கலங்கமா நம்ம கார்த்திகை லவ் பண்றாங்கிற பட்சத்துல எந்த அடிப்படையில பார்த்தாலும் தப்பு இல்லை. மனிதாபிமான அடிப்படையிலும் மனுசாஸ்திர பிரகாரமும் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லயும் இவ பக்கம் தான் நியாயம் இருக்கு. அம்மாடி, கொஞ்சம் கரண்ட் வந்துருத்தா பாரு. ஆனா மாமா, மனு சாஸ்திரத்துல என்ன சொல்லிருக்கு தெரியுமோ? ஒரு பெண் கல்யாண தகுதி அடைந்து விட்டால், இந்த பொண்ணுக்கு என்ன 20-21 வயசு இருக்குமா? முறைப்படி அவளுக்கு திருமணம் செய்து வைக்க அவள் தந்தை தவறிவிட்டால் அந்த பெண் தனக்கு உகந்த ஒருவரை தேடிக்கொள்வதில் தவறேதும் இல்லை. இது மனுஸ்லா, மாறல்லா. ஆனா இந்த காலத்துல பொண்ணுக்கு டபுள் கல்யாண வயசு ஆன பிறகுதான் மாப்பிள்ளையே தேட ஆரம்பிக்கிறா. பிரேமி, இதை பாருமா, அந்த பொண்ணு பொண்ணையே நம்பி வந்திருக்கா. அவளுக்கு நீ அடைக்கலம் கொடுக்கலாம். ஆஸ் அ மேஜிஸ்ட்ரேட் இதான் என்னுடைய ஜட்ஜ்மெண்ட். கரண்ட் வந்திருக்கா பாரு. என்னமோ போஸ்ட்மேன் வந்தாச்சா பாருங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்கேன். ஃபேனை போட்டு தான் வச்சிருக்கேன். கரண்ட் வந்தா தன்னால சுத்தும். தன்னால எங்க சுத்தம்? அப்போ யாரான குச்சியால சுத்தி விடணும். நீ மேல சொல்லுமா. என்ன சொல்லு மாமா? இன்னொரு முக்கியமான தர்ம சங்கடம், ஒரு பெரிய எம்பாரஸ்மெண்ட். என்ன சொல்லு? கார்த்தியும் வீட்லயே இருக்கான். அந்த பொண்ணை எப்படி இங்கேயே வச்சுக்கிறது? பஞ்சை நெருப்பையும் பக்கத்துல வச்சுட்டு வயிற்றுல நெருப்பை கட்டிட்டு இருக்க மாதிரி நான் இருக்கணும். என்னம்மா நீயே உன் தம்பியை சந்தேகப்படுற? என்னதான் தம்பியா இருந்தாலும் அவனும் ஆம்பளை தானே மாமா. இருக்கட்டும் மாமா. சரி, அப்ப ஏன் பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்துல வச்சுக்கிற? பஞ்சை மேல அனுப்பு, நெருப்பு கீழே இருக்கட்டும். வாசுகி, அந்த ரூமை ஒழிச்சு கொடு. இந்த பிரச்சனை தீர்ற வரைக்கும் அந்த பொண்ணு இங்கேயே இருக்கட்டும். யாராவது ஏதாவது கேட்டா அந்த பொண்ணு எங்களோட இருக்கான்னு சொல்லு. என்ன ஆபத்து வந்தாலும் பார்த்துக்கிறதுக்கு வக்கீல் இருக்கா, மேஜிஸ்ட்ரேட் நான் இருக்கேன். டோன்ட் வரி அபவுட் எனிதிங். எனக்கு சங்கடம் ஏற்படும் போதெல்லாம் சரியான கைடன்ஸும் மாரல் சப்போர்ட்டும் கொடுக்குறீங்க. திடீர்னு ஏற்பட்ட எங்க அப்பாவோட மரணத்துக்கு அப்புறம் நீங்க இருக்கிறது எனக்கு எவ்வளவு பெரிய பக்கபலமா இருக்கு தெரியுமா? மாமா, you are really God's son. Thank you. Thank you so much. அங்க பாரு, கரண்ட் வந்தாச்சு. ஏன்? இருக்கட்டும் மாமா, இருக்கட்டும். வாமா, சங்கீதா இந்த ரூம்லயே தங்கிக்கிட்டோம். எல்லாம் நீட் பண்ணி சுத்தம் பண்ணி குளிச்சு வச்சிருக்கேன். இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. என் கூட பிறந்தது. தூக்கி போட்டா கூட டபக்கடை வந்து இங்கேயே உட்காந்துரும். அப்படி சங்கீதா, இந்தா இதெல்லாம் என்னோட ட்ரெஸ், நீ யூஸ் பண்ணிக்க. தேங்க்யூ. வெல்கம். சங்கீதா, இதெல்லாம் என்னோட ட்ரெஸ், நீ யூஸ் பண்ணிக்க. பிங்கி கொடுத்துட்டாலே. மணிக்கு ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு உக்காந்துறேன். தேங்க்யூ. சங்கீதா, இதுல சோப்பு, சீப்பு, கண்ணாடி போட்டு எக்ஸெட்ரா 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 எல்லாம் இருக்கு. தேங்க்யூ வெரி மச். Papa